அஸ்ஸலாமு அலைக்கும். முந்தைய வீடியோவில் நாம் பார்த்தோம், ஆதம் மற்றும் ஹவ்வா சொர்க்கத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தனர். அல்லாஹ் அவர்கள் சாப்பிடக்கூடாத ஒரு மரத்தை மட்டும் தடை செய்திருந்தார். ஆனால் ஷைத்தான் அவர்களுக்கு குரல் கொடுத்து மரத்தின் பழத்தை சாப்பிடச் செய்ய முயன்றான். சரி, இப்போது கதையை தொடரலாம். ஷைத்தானின் திட்டம் வெற்றி பெற்றதா? ஆதமும் ஹவ்வாவும் அந்த மரத்தின் பழத்தை சாப்பிட்டனர். அதே தருணம் அவர்கள் மனதில் புதுமையான உணர்வுகள் தோன்றின. சோர்வு, பதற்றம், கலக்கம் மற்றும் குற்ற உணர்வு. சொர்க்கத்தின் அமைதி மறைந்து போய் கிடைத்தது. முதலில் மகிழ்ச்சி, சந்தோஷம், அமைதி இருந்த இடத்தில் இப்போது புதிய உணர்வு நிரம்பியிருந்தது. அல்லாஹ் அவர்கள் செயலை அறிந்தார். அல்லாஹ் சொன்னார், நீங்கள் அந்த மரத்திலிருந்து சாப்பிட்டீர்கள், அதனால் நீங்கள் சொர்க்கத்தில் இல்லை. ஆதமும் ஹவ்வாவும் பயமுறுந்தனர். அவர்கள் பாவம் செய்ததை உணர்ந்தார்கள். அப்போது ஷைத்தான் வெற்றி கொண்டதாக நம்பினான். ஆனால் அல்லாஹ் அவர்களுக்கு கருணை காட்டினார். அவர் சொன்னார், நீங்கள் பூமியில் வாழ்வீர்கள், ஆனால் அங்கே நீங்கள் வாழ்ந்து உழைத்து நல்ல செயல்கள் செய்யலாம். நான் உங்களை வழிகாட்டுவேன். இதை பொருள், மனிதர்கள் தவறு செய்தாலும் முடிவல்ல, நீங்கள் திரும்பி சரியான செயல்களை செய்யலாம். பூமியில் ஆரம்ப வாழ்க்கை. ஆதம் மற்றும் ஹவ்வா பூமியில் இறங்கினர். அங்கு அவர்கள் அறிந்தனர், பசி உள்ளது, தாகம் உள்ளது, வலி உள்ளது, சோகம் உள்ளது. ஆனால் அதுவே மனித வாழ்க்கையின் ஆரம்ப பாடம். மனிதர்கள் சோதனைகளுக்கு உட்பட்டவர்கள், ஆனால் எல்லா சோதனைகளிலும் அல்லாஹ் வழிகாட்டுகிறார். அதன் மூலம் மனித இனத்தின் வாழ்க்கை பூமியில் தொடங்கியது. அவர் கடின உழைப்பு, பொறுமை, நன்மை மற்றும் மனித உறவுகள் மூலம் வாழ்வதை கற்றுக்கொண்டார். முக்கிய பாடம், ஒரு தவறு செய்தாலும் அது இறுதி அல்ல. திரும்பி நல்ல செயல்களை செய்வதனால் நாம் அல்லாஹின் கருணையை பெறலாம். மனிதர்களுக்கான வாழ்க்கை சோதனை, முயற்சி, பொறுமை மற்றும் கருணை. இந்த பார்ட் 3 உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் நாம் பார்க்க போகும் மனிதர்களின் ஆரம்ப சமுதாயம், ஆதம் மற்றும் ஹவ்வாவின் குழந்தைகள் மற்றும் மனித இனத்தின் ஆரம்ப பாடங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.